நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது. நம்ம கிட்ட மோட்டர் பைக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளோ தெரியுவாங்க. கார் விடுவாங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டுல ஒண்டி கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டுல மாட்டி வை. இவங்க சீரியஸா பேசிட்டு இருக்காங்க கார் தரம். சோறு இல்லாம கிடக்குற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுக்குப்பா காரு? எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியல. அவர் இலவசமா தரேன் இனிமே மென்ஷன் பண்ணல, உருவாக்கி கொடுக்கணும்னு தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். பாலிடிக்ஸ் பேசுறது தப்பு இல்ல, ஆனா ஒரு தியாயோட நேம் வந்து கேவலப்படுத்தாதீங்க. மிஸ்டர் சீமான் ஃபர்ஸ்ட், நீங்க என்னமோ டிஎம்கே ஆப்போசிட்டா தான் பேசுனீங்க, இப்போ ஃபுல் டைம் டிவிக்கு ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருக்கீங்க.